போன போடுறா. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து இளம்பறி போலும் வெற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை என் புந்தியில் வைத்தபடி போத்துகின்றேனே. என்ன ஃபோன் அடிக்குது? அண்ணே. என்ன கோபால்? அண்ணே, கடவுள் மாதிரி நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்ன விஷயம் சொல்றா? அந்த கார் எங்க போச்சுனே தெரியலண்ணே. என்னடா சொல்ற? மகாராஜுக்கு தெரிஞ்ச. இப்ப நீ எங்க இருக்க? வேலூருக்கும் பள்ளிகொண்டாவுக்கும் நடுவில் இருக்கண்ணே. நீ அங்கே இன்னும் 10 நிமிஷத்துல உன்னை கூப்பிடுறேன். நைன் 444775332 இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு ஃபாலோ பண்ணி சொல்லு. 10 நிமிஷம் ஆகும். லைன்ல வெயிட் பண்றீங்களா? பரவாயில்ல, சொல்றா. அண்ணா, அந்த வண்டி பள்ளிகொண்டா டோல்கேட்டை நெருங்கிட்டு இருக்கு. சரிண்ணே. டேய் கிளம்புங்கடா. டேய் டோல் வந்துச்சுடா. சரியான கேப்பு மச்சான். இதான் சந்தர்ப்பம். அப்படியே யூ டர்ன் போட்டா நம்ம எஸ் ஆயிடலாம். டேய் மச்சான், அவனுங்க கிட்ட இருக்கிற நெட்வொர்க்குக்கு அடுத்த செகண்டே பின்னால வந்து பொழந்தாலும் பொழந்துருவாங்கடா. எவ்வளோ சார்? டேய் வண்டி நிக்குதுடா. இறங்குடா. வா. போயிட்டாரு. ஒளித்திடுறேன் பாரு. போடா, போ வேகமா. போ. டேய் தூக்குடா வண்டிய. ரேஸ் வரனே உன்னை க்ளோஸ் பண்ண. போ 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 உடனே. வேகமா போடா. ஏய் எங்கடா அவனுங்க? ரைட்ல பாத்துட்டு இருக்கேனே. டேய் எவ்வளவு தூரம் நான் இப்படியே போறது? குட் கொஸ்டின். இந்த ரோடு எங்க போகுது? இது பாம்பே. ஏன் டெல்லி வரைக்கும் போகுது? அப்ப டெல்லி வரைக்கும் போலாம். ஜாலி அட்வென்ச்சர் தான். ஏய் நம்ம பிரச்சனையே பேசுறான். உன் பிரச்சனை என்ன? ஏய் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குடா. ஆமா, பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம். ஏய் ஐஏஎஸ் எக்ஸாம்ல கூட அரியர் வச்சுக்கலாம். ஆனா அட்வென்ச்சர்ல அரியர் வைக்க முடியாது மச்சி. டேய் எவ்வளவு ஒருத்திக்கு ஆகலாம் அரியர் வச்சு? நான் ஏ லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டேன். காரை நிறுத்துங்க. அப்பாடா சொல்லிட்டாடா. வண்டி நிறுத்துறா. இங்க நிறுத்தணுமா? நோ நோ, இங்க வேண்டாம். ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இல்ல ரெஸ்ட் ரூம்ல. ஓ அப்போ ஓ அர்ஜென்ட்டுக்காக தான் நிறுத்த சொன்னியா? நம்ம அர்ஜென்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தணும். இப்ப இவ அர்ஜென்ட்டுக்கு நிறுத்த வேணாமா? சூப்பரா சொன்ன மச்சான். டேய் ஊருக்குள்ள போய் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்துறா. இவ அர்ஜென்ட் எல்லாம் கார் அமர முடிச்சிட்டு அவர் ரூட்டை பார்த்துட்டு போட்டோம். ப்ளீஸ் வேண்டாம், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியாது. ப்ளீஸ் வெற்றி, ப்ளீஸ் என்ன நீங்க தான் காப்பாத்தணும். ப்ளீஸ் உங்களை. அப்போ லைஃப் பூரா உன்னை வச்சுக்கிட்டே சுத்தணுமா? டேய் அங்க பாரு. So nice of you, வெற்றி. நமக்குனா பிளாட்ஃபார்ம், இவருக்குனா ரெஸ்டாரண்ட். நான் சொல்றது கிளீனா புரியுது. நீ பாட்டில் எடு. டா எப்படி? டேய் இப்போ உனக்கு கிட்ட போல இவளை எப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். என்னடா சொல்ற? நம்ம நம்பி வந்தவளை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா?
லவ் பண்றியா? ஏய் ஆமாண்டா, எனக்கு அப்படிதான் தெரியுது. அதெல்லாம் இல்லடா. டேய் வேணாண்டா, நீ அவளை காப்பாத்தே தீர்ணுங்கிற, அவனுங்க அவளை கொண்டே தீர்ணுன்றானுங்க. நடுவுல நாங்க வர. டேய் சேதாரம் இல்லாம ஊருக்கு போய் சேர்ந்துருவோமா? தெரியல, ஆனா த்ரில்லிங்கா இருக்கு. ஐ லைக் இட். எஸ். வெற்றி. வேகமா போங்க ப்ளீஸ், வேகமா போங்க. அம்மாடா. இனிமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உனக்காக ஃபேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் டைம் ஆச்சுடா, போடா. வந்துருக்கின்ற போறானுங்கடா. ஏய் வெற்றி, கூப்பிடுறா அவளை. டேய் போடா. எக்ஸ்கியூஸ் மீ ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா பின்னாடி எடு. போ 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 போ, பின்னால போ. எங்க நிக்குது பாரு அந்த வண்டி. எடு. டேய் ஐஸ்வர்யா எங்க வா. டேய் டேய் போடா, இரு நான் வரேன். ஏய் ஐஸ்வர்யா என் கையை பிடி. பிடி. ஏய் புடி அவள. ஏய் புடி. ஏய் போடா. ஏய் போடா. ஏய் ஐஸ்வர்யா இருடா 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 வண்டி இருடா. என்னடாச்சு? ஒரு நிமிஷம் பாத்துறேன். ஏய் எங்க போனாலும் விட மாட்டேன். விட மாட்டானுங்கடா, கன்ஃபார்ம். வண்டியவே இப்படி கிழிக்கிறானுங்களே. ஏய் என்னடா சொல்ற? நம்மள கூறு கூறா போட்டுருவானுங்கன்னு சொன்னேன்டா. டேய் நம்ம என்ன சாவணும்? இல்ல புடிச்சு வெளிய தள்ளிட்டா போச்சு. நான் பாக்குறேன். டேய் மச்சான், ஏய் நீ எங்க போனோம்? எங்க இருக்கா உனக்கு சேஃப்டி சொல்லு. சித்ரதுர்கா தாண்டி ஹூப்ளி. அவ என்கிட்ட சொல்லிட்டாடா. மச்சான் கன்ஃபார்ம். நான் நினைச்சது கன்ஃபார்ம் லவ் தான். உங்ககிட்ட சொல்லிட்டாளா? எந்த ஊரு? ஹூப்ளி. ஏய் ஹூப்ளியா நான் கிட்டேயா இருக்கு. அவ்வளவு தூரம்லாம் இவளுக்காக உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தெரிய முடியாது. அடுத்த முக்கில இறக்கி விடுறோம், ஓடி போயிரு. சும்மாறா. ப்ளீஸ் இவ்வளோ தூரம் என்னை காப்பாத்துனீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ப்ளீஸ் வெற்றி என்னை அங்கே விட்டுருங்க. நான் உங்க எல்லாரையும் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். ஓ லைஃப் லாங்காக எங்க லைஃப் ஹேங் பண்ணி சொல்றீங்க? டேய் இறங்குடி. டேய் இறங்குடா, இவள தயவு செய்து இறங்குடா. டேய் எந்த ஊரு, என்ன ஏது, எங்க இருந்து வந்தா, எதுக்கு வந்தா, எதுவுமே எனக்கு தெரியாதுடா. ஒருத்தன் என்னடா துரத்துறான், இன்னொருத்தன் போன்ல மிரட்டுறான். டேய் ரவுடி பசங்க கொலை பண்ண வர்றானுங்கடா. டேய் பெரிய டார்ச்சர்டா. இதெல்லாம் பத்தாது நீங்க வேற. டேய் நீங்க எல்லாம் சுயநலமா பாக்குறீங்கடா. ஆனா
டேய் புரியுது மச்சான். நான் படிக்கிற படிப்பு, வாழ்ற வாழ்க்கை எல்லாம் உன்னால தான்டா. சந்தோஷமான நேரங்களை மட்டும் கூட இருந்தா அது நட்பு இல்லடா. எப்போ நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தியோ அப்போ என் கடைசி மூச்சு வரைக்கும் அவனோடய இருப்பேன். மச்சான் நாங்களும் தான்டா. மச்சான் நான் ஒன்று சொல்லட்டுமா? நாங்கெல்லாம் ஓவரா பேசி அவுட் கோயிங் ஆயிட்டோம். நீ உண்மையாவே இருந்து இன்கமிங்ல ஐஸ்வர்யா அலர்ட் பண்ணிட்டல. எப்போ நீ ஐஸ்வர்யா ஃப்ரெண்ட் சீட்ல வச்சியோ அப்போவே நீ லெவலில் ஃப்ரண்டிங் ஆடிடா. இனிமே நாங்கள் உங்களுக்கு பேக்கிங் தான். டேய் 50 kg தாஜ்மஹால் மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன். என்ஜாய் மச்சான், என்ஜாய். கூப்பிடா மச்சான், பாத்ரா பாத்ரா. கிட்ட போடா. சிகரெட் குடுறா. வண்டி ஓட்டான வண்டி தூக்கு தூக்கு. விடாத விடாத. போ போ போ. என்னடா நீ? போ போ போ, வேகமா போ. அவன் பிரிட்ஜை இறங்குதுக்குள்ள அடிச்சு தூக்குறானே. ஏய் மச்சான், தொத்திட்டு வரவங்களை காணண்டா, தொத்திட்டு வரவங்களை காணண்டா. டேய் என்ன உண்மையை சொன்னா வண்டிக்கு விக்கலா? மக்கர் பண்ணுது. மாட்டணும் கொத்து கறிதான் நாம. ஏன்டா இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டியா? டீசல் தீர்ந்து போச்சுடா. முதல்ல சும்மா இருங்கடா. என்னது டீசல் தீர்ந்து போச்சா? டேய் அவன் சொன்னதை நீ திரும்ப டப் பண்றியா? டேய் சும்மா வளவலன்னு டீச்சர் கம் இறங்கி வண்டியை தள்ளுங்கடா. முதல்ல வண்டியை மறப்போம். இறங்குங்கடா. இருங்கடா. என்ன பண்றது? இங்க வர்ற அவசரத்துல டீசல் கூட போடாம வந்துட்டோம். சரி நீங்களாம் போங்க. நான் போற வழியில கேன் பிடிச்சிட்டு போய் டீசல் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? யாரு இவர் போவாராம் கூட ஒரு ஆளும். ஏய் உங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு நாங்க தான் பலிக்காடா. அவனுக்கிட்ட மாட்டணும். இந்த வெளிச்சத்துல முரட்டு குத்துவானுங்க. நான் போறேன், நீங்க இரு. டேய் நான் சொல்றது நீ கேளு. டேய் நான் சொல்றது நீ கேளுடா. நான் போறேன்டா. நான் போறேன். நானே போறேன்டா. பார்த்து போடா. ஏய் இதே பிரச்சனை. விடாத. ஏறு ஏறு ஏறு. தூக்குடா. போ போ போ. போடா வேகமா.
ராத்திரி பர்த்டே கொண்டாடிட்டு வீட்டுல நிம்மதியா தூங்க வேண்டிய நாம நம்ம பேட் டைம் அந்த டிஸ்கோத்துக்கு போய் அதை விட பேட் டைம் இந்த பொண்ணை காப்பாத்தி த்ரில்லிங்கா தப்பிச்ச நாம அதை விட பேட் டைம் இப்ப டீசல் தீந்து போய் நடு ரோட்ல உக்காந்துக்கிறோம். நான் ரோட்ல இல்லடா, சுடுகாட்டுல வந்து குந்தி நிக்கிறோம். ஐயோ பாவம். எப்பாடா பாடுறா உதார் காட்டின உருப்படியில ஒண்ணு அம்போடு வந்து நிக்குது. டேய் தள்ளிட்டு போறது ஃபிகரை ஆட்டமாடா காட்டுறீங்க, இப்ப காட்டுறேன். டேய் என்ன ஸ்டைலு, என்ன ஜகா, என்ன கட்டிங்கு. அப்பப்பா ஏய் ஆளு சோக்கா ஓட்டுறான்டா வண்டிய. ஏய் சங்க அறுத்துருவேன். சொல்லு எங்கடா அவன்? ஏய் எங்கடா அவன்? சொல்லு எங்கடா அவன் சில்லற பசங்க? சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லலைன்னா விட மாட்டேன். நீங்க என்ன வேணும் பண்ணிக்கோங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏய் பொருளடா என்னம்மா விடைக்கிறான்டா, நீ வீரன்டா. டேய் கணேசா படம் எடுறா. இதோனே சொல்ல மாட்டேன். மகாராஜுக்கு போன் போடுற. சொல்றா. ஏய் சொல்லு. அவனுக்கு அடிக்க சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். மாட்டேன். விடு. ரிங் போகுது. மகராஜ் முடிச்சாச்சா? நாள்ல ஒண்ணு டீசல் இல்லாம வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க. எவ்வளவு மிதிச்சாலும் மெர்சலே ஆக மாட்டேன்றான். ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன்றா. படம் ஒண்ணு எடுத்திருக்கேன், அதை பார்த்துட்டு சொல்லுங்க மகராஜ். சொல்ல மாட்டேன். இப்ப என்ன பண்ணலாம் மகராஜ்? நான் சொல்ற மாதிரி செய். பாவம் அவன் டீசலை தேடி வந்திருக்கான். அந்த வீடியோ பல வேலையை செய்யும். வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான். எடு. ஏய், கால் பண்ணா எடுக்க மாட்டேன்ற, எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா பார்க்க மாட்டேன்ற. அட, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் அனுப்பிச்சா டக்குன்னு எடுத்துட்டியே. என் வாய்ஸ் அவ்வளவு பிடிக்குமா? ஒரு சூப்பர் ட்ரெய்லர் அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துட்டு லைக்ஸ் போடு கண்ணு. லேட்டஸ்ட் ட்ரெய்லர் கண்ணு. ஐசு பார்க்கல, ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உயிரை போல சொல்ல மாட்டேன். என்ன பண்றது? ஏய் ரோஹன்
ஹலோ, என்னம்மா போனை போட்ட உடனே எடுத்துட்ட? சுனாமியை பரட்டி போட்டுட்டேன்னா டெய்லர் எப்படி? இப்போ முழு படத்தை பார்க்கணுமா? காட்டிட்டா போச்சு. பாரு, லைக்ஸ போடு. அநியாயமா கொன்னுட்டாங்களேடா. யாரா? வெற்றி யாரா? ரோஹன் அம்மாடா. ரோஹன் அம்மாவா? பேசுடா, சமாளிடா. ஆன் பண்ணி பேசுடா. என்னடா என்னடா பேச சொல்ற? ஹலோ வெற்றி. அம்மா. ரோகன். ஐயோ மறந்துட்டேன் பாரு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கண்ணா. ரோகனும் நீயும் எனக்கு ஒண்ணுதான்ப்பா. நீங்க 2 பேரும் எனக்கு வேற வேற இல்ல. 2 பேருமே என் பிள்ளைங்க தானே. ஆமா, பார்ட்டி எல்லாம் நல்லா கொண்டாடுனீங்களா? நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்ப்பா. ஆமா, ரோகனுக்கு போன் போட்டா சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஆமாம்மா, போன்ல சார்ஜ் இல்லைன்னு அப்பவே சொன்னாம்மா. இல்லடா? ஆமாண்டா. ஏன்பா, உன் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா? முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச மாதிரிதாம்மா. வெற்றி, அவனை சீக்கிரம் அனுப்பி வச்சிருப்பா. நாளைக்கு அவனுக்கு எக்ஸாம் இருக்குல்ல. சரிம்மா. என் புள்ள படிப்புன்னா எல்லா விஷயத்தையும் தள்ளி வச்சிருவான். உன் பர்த்டே உடனே பாரு, நாளைக்கு பச்சையை வச்சுக்கிட்டு படிப்பை கூட தள்ளி வச்சுட்டு உன் கூட வந்திருக்கான்னா உங்க நட்பு எப்பேற்பட்ட நட்புப்பா. ஏப்பா, என்ன பண்றாவே? அவன்கிட்ட கொடுப்பா. போன் அவன்கிட்ட கொடுக்க முடியாதுமா. ஏன்பா, அவன் பக்கத்துல இல்லையா? ஆமாம்மா, சார்ஜ் இல்லைன்னு சொன்னாம்மா. அதான் சார்ஜ் போட போயிருக்காம்மா. சரிப்பா, அவன் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்றியா? சொல்றேம்மா. சரிப்பா, அப்ப நான் போனை வச்சுட்டுமா? சரிம்மா. டேய், ஏன்டா சொல்லல? எப்படா சொல்ற? வருவான்னு காத்துக்கிட்டு இருக்க உங்க அம்மா கிட்ட இனி வரவே மாட்டான்னு எப்படா சொல்ற? உங்க புள்ள முகத்தை கூட பார்க்க முடியாம எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்கன்னு எப்படா சொல்ற? சொன்னா அந்த அம்மா அவளை தாங்கிக்க முடியுமாடா? அவனை என்ன நம்பிதான் அமிச்சாங்க. போனதுக்கு காரணம் நான் தான்டா. உயிர் போனதுக்கு பதிலா ஏன் உயிர் போயிருக்கலாம்? நிறுத்துடா. நீ என்ன சாவனா? நீயா காரணம்? துணிக்கறலே. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமாண்டா, இவதான்டா எல்லாத்துக்கும் காரணம். இவதான். யானே நீ? ஏன் எங்களை பார்த்த? ஏன் எங்க கிட்ட உதவி கேட்டாய்? நீ வாழ்க, நட்புக்கு உயிர் கொடுக்கும் நண்பா நீ வாழ்கன்னு பாண்டவனே சாவடி சொல்லி. நான் படிக்கிற படிப்பு, வாழ்ற வாழ்க்கை எல்லாமே உன்னாலன்னு சொன்னியடா. நட்புக்காக உயிரே கொடுத்துட்டியடா. திரும்ப உங்க அம்மா போன் பண்ணா நான் என்னடா சொல்றது? என்ன சொல்றது? எல்லாத்தையும் கேட்டுட்டு கேள்விக்குறியா நிக்கிறியே. உங்க பின்னாடி உலகத்துல நடக்காத உன் கதை வாயத்தை வந்துதான் சொல்லி தொலைய. சொல்றத முன்னாடி சொல்லி தொலைச்சிருந்தா எங்களால முடிஞ்சது செஞ்சிருப்போமே. இப்படி எங்க நண்பனை சாவிட்டு இருக்க மாட்டேமேடி. நிம்மதியா இருந்த எங்க வாழ்க்கைய ஒரே ராத்திரில போட்டியாடி. உன்னைய வர்ற ஆத்து அப்படியே உன்னை கொண்டு போட்டலாமா? என்னதான் உன் பிரச்சனை? ஏன் உன்னை கொலை துரத்துறாங்க? சொல்லு. சொல்லி தொலைய. சொல்றி. சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லு சொல்லு.
சொல்ல மாட்டா மச்சான். போலீஸே வேணாம்னு சொன்னவனாச்சே. போலீஸே வேணாம்னு சொல்றானா இவ எப்பேற்பட்ட சோக்கலையா இருப்பா. ஒரு பெரிய கும்பல வெறியோட துரத்துற அளவுக்கு என்ன பண்ணாலும் போலீஸே வேணாம்டா. போலீஸ் ரெக்கார்ட்ல மேட்டர் இருப்பா போல. இவ்வளவு கேவலமா பேசுறோம், வாயே திறக்காம நிக்கிற. ஏய், ஒரு உயிரை குடிச்சிட்டு ஒய்யாரமா நிக்கிறியே, நீ என்ன மனுஷ ஜென்மம் தானா? இல்லடா, மிருகம், சனிய, நம்மளுக்கு பிடிச்ச சனிய. ஆமாண்டா, இவ கூட பிறந்தவங்க கூடயே பிரிச்சிருப்பா. வெக்கம் கெட்ட ஜென்மம். பொறுமையா இருக்கிறதுக்கு பேரு கேவலம் இல்ல. என்ன சொன்னீங்க? என்ன வார்த்தை சொன்னீங்க? எனக்கு நடந்தது அதை விட கேவலம். ஆமா, சொல்ல முடியாத கேவலம், தெரியுமா? என்னவா நாங்க சொல்றதை விட ஓவரா பில்டப் பண்ற? சொல்லி தொலையாண்டி. அப்பா, அம்மா, என் தங்கச்சின்னு நாங்க சந்தோஷமா இருந்தோம். எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவருக்கு குடும்பம் இல்ல. அதனால எங்க குடும்பத்தை அவரு குடும்பமா நினைச்சு எங்க அப்பாவை விட எங்க மேல பாசமா இருந்தாரு. என் அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேரும் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் தான் எனக்கு எல்லாம்.